நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டை கொடுத்து புதிய ஆண்டின் அதிகாலை வேளையிலே உம்முடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து நீர் கொடுக்கின்ற வார்த்தையை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உமக்கென்று வாழ கர்த்தாவே நீர் அழைத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுதும் நீர் பேசும் அப்பா. நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் யாவரும் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த 2026 ஆண்டின் புதிய ஆண்டின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றோம். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தலைமை ஆயர் சார்பாகவும் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அடியன் சார்பாகவும் அடியத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்திலே உடன் இருக்கிற அன்பு சகோதரர் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யானவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கென்று இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்களும் உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் பிள்ளையுடைய பிள்ளைகளின் குடும்பங்களும் பெற்று வாழ்ந்து சுகித்திருக்க தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு இலக்கை அடையும் ஆண்டு 2026. இலக்கை அடையும் ஆண்டு. இது நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் கணம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணம் பேராயர் அவர்கள் மூலமாய் நம்முடைய திருச்சபைக்கு இந்த ஆண்டு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இலக்கை அடையும் ஆண்டிலே நாம் வந்திருக்கின்றோம். இலக்கை நோக்கி நாம் பயணிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்றால் நாம் இலக்கை நாம் வைத்திருக்கின்ற பொழுதுதான் நாம் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கு ஆதாரமாக திருமண்டலம் ஒருவேளை பேராயர் கொடுத்த வேத வசனம், அது நாம் சற்று முன்பு வாசித்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை பிலிப்பியருக்கு எழுதினாலும் கூட இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலத்தில் இருக்கிற அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையாய் இருக்கின்றது. இதை நான் பார்க்கின்ற பொழுது புதிய மொழிபெயர்ப்பு என்று சொல்லி இப்பொழுது வருகின்றது. அதிலே பிலிப்பியர் 3:14 பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். பரிசை பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் ஏதோ ஒரு இலக்கை இந்த ஆண்டிலே பெற வேண்டும். கடந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டை நாம் முடித்து விட்டோம். இந்த ஆண்டு நாம் இலக்கை நோக்கி நாம் நகர ஆயத்தப்பட வேண்டும். இலக்கு என்ன? இலக்கு என்ன? ஆண்டவருடைய இலக்கு என்ன? அல்லது அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே, இலக்கு என்ன? தூய இம்மானுவேல் ஆலயத்திலே இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் பரலோகத்தை விட்டு எங்கும் போய் சென்று விடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு பேராயர் இதை கொடுக்கின்றார் சொன்னால், இன்றைக்கு மதுரை முகவை திருமண்டலத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் எங்கிருந்தாலும், அது பெரிய பேராலயமாக இருந்தாலும் சரி, குக்குரமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பரம கானானுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும்.
அதை நோக்கி இந்த ஆண்டிலே நாம் பயணிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். பிலிப்பு பட்டணம் மக்கெதோனியாவில் ஒன்றாக இருக்கின்றது. பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையாளர் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் அன்றைக்கு பிலிப்பு பட்டணத்தில் நடைபெற்றதை தான் அவர் அறிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையாளர் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் துன்பப்பட்ட போதிலும் விசுவாசிகளின் மத்தியில் ஒற்றுமை குறைவு காணப்பட்டது. இதை எழுதிய காலம் கிபி 53 அல்லது 54 என்று சொல்லப்படுகின்றது. பவுல் ரோமாபுரி சிலையில் இருக்கும்போது நிருபத்தை எழுதியிருக்கின்றார். ஆம், ஆண்டவருக்குள்ளாக பிரியமானவர்களே, ஒருவேளை பவுல் இதை நேராக சென்று கொடுக்கவில்லை, இதை தன்னுடைய தீத்து மூலமாக இதை கொடுத்து அனுப்பினார். என்றால் அன்ற நாளிலே அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். அவர் சிறைச்சாலையிலே அவர் அடைபட்டிருக்கின்ற பொழுது கூட அவருக்குள்ளாக இருந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்க, பிலிப்பில் இருக்கின்ற மக்கள் விசுவாசத்தின் மூலமாய் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒற்றுமை குறைவு இல்லாதபடி அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிருபத்திலே விசுவாசிகளுக்கு பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ புதிய மாதத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஒரே சந்தோஷமாக இருக்க போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கும், நம்முடைய வாழ்கின்ற சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லவே அல்ல. அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையாய் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆவியானவர் இன்றைக்கும் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் நமக்கு பாடுகள் உண்டு. நாம் விசுவாசத்தின் கூட்டமாய் இருக்கின்றோம். விசுவாசிகளுக்கு பாடு உண்டு. ஆனால் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாகவும் ஒற்றுமையாய் வாழும்படியாகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருப்பது மட்டுமல்ல, ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசித்த இந்த இதை 2 சிறு தலைப்புகளிலே நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று அழைப்பு, இரண்டாவது இலக்கு. நாம் இலக்கை நாம் தொட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது அழைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஓட்டப்பந்தயம் நடக்கின்றது. ஒருவேளை அதில் பிளேயராக இருக்கின்றவர்கள் தான் அவர் கிரவுண்டுக்கு போட முடியும். அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாரும் போக முடியுமா? எல்லாரும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் போய் அவங்க ட்ராக்கில் நிற்கணும்னாக்க யார்? ஸ்போர்ட்ஸ்மேன் மாத்திரம்தான் போய் நிற்க முடியும். அப்படினால் அங்கு அழைப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. என்னால் அவளுக்கு பரிசை பெற வேண்டும், அதான் இலக்கு. எத்தனையோ பள்ளிகள் வந்திருக்கலாம், ஆனால் தங்களுடைய பள்ளி முதன்மையாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ட்ரைனிங் கொடுத்து ஆளை அனுப்புகின்றார்கள். அவருடைய இலக்கு என்ன? பரிசு பெற வேண்டும். அப்படினால் அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது இங்கு பார்க்கின்றோம் என்ன சொல்லப்படுகின்றது? 4ஆம் வசனத்திலே பதினாலு முதல், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இது யாரோ அழைத்து அல்ல, தேவன் உங்களை முன்குறித்திருக்கின்றார். உங்களை முன்குறித்தவர் உங்களை அழைத்திருக்கின்றார். அதனால் சொல்லுவாங்க, விசுவாசிகள் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கின்றார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஒரு விசுவாச கூட்டம். நமக்குள்ளாக விசுவாச குறைவு இருக்கும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இந்த ஆண்டிலே உறுதியோடு இருக்க வேண்டும். என்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கின்றவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றவர், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அந்த அழைப்பு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, ஒருவேளை அது இந்த நாளில் இப்பொழுது வாசிக்கவில்லை என்றால் கூட யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோசுவா புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இது. நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, மோசையே கர்த்தர் அழைக்கின்றார். அவன் சொல்கிறான், நான் திக்குவாயனும் மந்தனாவும். ஆனால் ஆண்டவர் யாரை அழைக்க சித்தமானாரோ அவனுடைய குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவர் அன்றைக்கு எகிப்திலே தன்னுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை கண்டு ஆலோசனைகள் மூலமாய் கேட்ட கர்த்தர் மோசையை அழைத்தது மட்டுமல்ல, மோசையை அழைத்து அவர்களை பார்வோனிலிருந்து அவர்கள் அழைத்து வரும்படியாக அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு இதில் என்ன நடக்குது?
மோசே மரித்து போகின்றார். அடுத்ததாக யோசுவா திகைத்து நிற்கின்றார். ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இந்த ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கலாம். எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன், என்னுடைய திருச்சபையை நடத்துவேன், என்னுடைய சமுதாயத்தில் நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். அன்றைக்கு யோசுவாக்கு சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய முன்னோர்களோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே நீங்கள் நானும் அங்கமாக இருக்கின்றோம். அவர்களெல்லாம் அன்றைக்கு இதற்கு பிள்ளராக இருந்து தூணாக இருந்து நம்முடைய கரத்திலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உங்களோடு கூட இருக்கின்றேன். அதான் அழைப்பு என்பது அன்னைக்கு யோசுவாவை அழைத்தது மட்டுமல்ல. இந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கிற தேவ ஜனமே, நீ போகும் இடமெல்லாம் எங்கெல்லாம் இந்த ஆண்டிலே உன்னை நடத்த செல்கிறாரோ, ஆண்டவருக்காக நீங்கள் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ, ஆண்டவரை பிரசித்தப்படுத்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகின்றார். எனவே திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு போராட்டம் என்பது இன்றைக்கு நமக்கு எப்படி வருகின்றது? கடந்த கிறிஸ்துமஸ் பார்த்தோம். நம்முடைய இந்திய சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன நடந்தது? எத்தனை மாநிலங்களில் 147 இடங்களிலே ஆலயங்கள் சூறாடப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவ டெக்கரேஷன் எல்லாம் உடைக்கிற காட்சியை பார்க்கின்றோம். ஏதோ அல்ல, நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திலே 35 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற அந்த மாநிலத்திலே அங்கேயும் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு வரப்போகிறது 2026 ஒரு எலெக்ஷன் வர இருக்கின்றது. நாம் எப்படியாக நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் எப்படி இருக்க போகின்றோம்? இலக்கு என்ன? நமக்கு பேராயர் கொடுத்து விட்டார், இலக்கை நோக்கி பயணிங்கள், இலக்கை அழியும் ஆண்டு என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு எவ்வளவு ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதற்கு நேராக சத்துருவின் போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இது, நம்மளாம் அழகாக பாடி கர்த்தரை ஆராதிச்சுட்டு கேக் சாப்பிட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோம்னா என்ன நடந்தது? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் கேட்க வேண்டாமா? ஆண்டவர் கூட நமக்கு வேண்டிய பதிலை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரை அற்று நாம் மனிதனோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய திருவுள நீங்கள் நானும் நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்க மாட்டோம், இலக்கை அடைகின்றவர்களாக இருக்க மாட்டோம். என்றால் இது ஒரு எச்சரிப்பின் நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னடா முதல் நாள் வந்திருக்கிறோம், எச்சரிப்பின் செய்தியா? ஆசீர்வாதம் தான் உண்டு, நம்மை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு இலக்கை நோக்கி போகும்படியாய் நம்முடைய திருச்சபை அழைத்திருக்கின்றதே. நம்முடைய இலக்கு என்ன? நாம் என்ன இலக்கோடு கூட இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் எபிரேயர் 3:1 பார்க்கின்ற பொழுது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரம அழைப்புக்கு. அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கு எபிரேயர் 3:1 நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாக வாழ்ந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கிருபியாய் கொடுத்திருக்கின்ற காலங்கள் இன்றைக்கு 2026 ஆண்டு நமக்கு கிருபியாய் கிடைத்திருக்கின்றது. எத்தனை பேர் இல்லை 2025 ஆரம்பிக்கும் போது நம்மோடு இருந்த மக்கள், நம்முடைய பக்கத்தில் அமர்ந்த மக்கள் எப்படியாக அவருடைய மரணத்தை தழுவினார்கள்? நினைத்து பார்க்க முடிந்ததா? அவர்கள் நம்மோடு கூட இல்லையே. ஆனால் நீங்கள் நானும் பாக்கியவான், புண்ணிய ஆண்டவர் கிருபையாய் காலத்தை கொடுக்கின்றார். அவருடைய சுத்த கிருபையினால் நீங்கள் நானும் நின்று கொண்டிருக்கின்றோம்.
ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட அவருடைய திருச்சமூகத்திலே நாம் இருக்கும்படி அழைக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே சகோதரியே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவரை கவனித்து பாருங்கள். மக்களை அல்ல, மக்களை அல்ல, மக்களை அல்ல, அவரை கவனித்து பாருங்கள். அவரல்லவா உங்களை அழைத்திருக்கின்றார். அவரல்லவா உங்களை அவருடைய பிள்ளையாக முத்தரித்திருக்கின்றார். அவருடைய திருச்சமூகத்தில் அல்லவா நீங்கள் வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றாரு, கிருபையாய் காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்றால் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய பார்க்கையில் பொழுது சடங்கு பாரம்பரியம் ஆரம்பித்து இருக்கிற காலங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரம அழைப்பை பெற முடியாது. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஓட்டம் என்ன, இலக்கு என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அழைப்பை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நாம் என்னை அழைத்திருக்கின்றார், அந்த நம்பிக்கை எனக்கு வேணும். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். 2026 கிருபையாக கொடுத்தாரு. அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார். இந்த புதிய ஆண்டுக்கு வர நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன், ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை அழைத்து வந்திருக்கின்றார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசம் தெய்வீக ஆற்றலை நமக்கு பெற பண்ணும். நாம் விசுவாசிப்பு பண்றால் ஆண்டவரிடத்தில் ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அதான் இன்றைக்கு யோசுவா கொடுக்கப்பட்ட வல்லமை, அதான் யோசுவா கொடுக்கப்பட்ட வல்லமை. அழைப்புக்கு நாம் எப்படியாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடுமையான போராட்டமான பாடுகள் உள்ள சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம், விசுவாசத்தோடு நாம் செல்வோம். அங்கே பார்க்கின்ற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன, நம்ம இலக்கு என்ன? ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்துட்டு எது நடந்தாலும், என்னை யார் என்ன சொன்னாலும், நான் ஆண்டவருடைய மேல் நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு வைத்த ஓட்டத்திலே நான் ஓடுவேன். அது எப்பேற்பட்ட ஓட்டமாக இருந்தாலும், அது ஒருவேளை கடினமான மேடு பள்ளம் உள்ள ஓட்டமாக இருந்தாலும் சொல்லி, வேதனை உள்ள ஓட்டமாக இருந்தாலும் சொல்லி, எந்த ஓட்டமாக இருந்தாலும் நான் ஓடுவேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். என்னால் விசுவாசம் சோதிக்கப்படும், விசுவாசம் சோதிக்கப்படும். இன்னைக்கு சோதனைக்காரன் என்று தெரியும் யாரு? பிசாசு. ஏசாமியே சோதித்தவன் உங்களையும் எண்ணி விட்டு வைப்பானா? அவர் 40 நாள் உபவாசம் இருந்து மலையிலிருந்து இறங்கின்ற பொழுது அவன் சொன்ன வசனம் என்ன? வேதத்திலிருந்து தான் சொன்னான். ஆண்டவர் வேதத்திலிருந்து தான் அவனை கடிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் உண்டு. ஆனால் சோதனையை நீங்கள் கண்டு அஞ்சாதபடி நம்பிக்கை கொள்கின்ற பொழுது இயேசு வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் சேர்க்கின்றதாய் இருக்கும். என்றால் அழைப்பு இல்லாமல் ஓடுவது அர்த்தமற்றது. ஓட முடியுமா? கிரவுண்டில் ஓட முடியுமா? ஸ்போர்ட்ஸ்மேனை கூப்பிடாமல் போக முடியுமா? நானும் ஓடுறேன். அழைப்பு என்பது இல்லாமல் ஓடுவது அர்த்தமற்ற ஒரு ஓட்டம். யாரை அழைத்திருக்கின்றாரோ அவர்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நான் என்ன கிரயம் செலுத்தினாலும், ஒருவேளை நான் இரத்த சாட்சியாய் மறிக்க நேர்ந்தாலும் மறிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்க்கின்றமே. இன்னைக்கு ஊரோடு வளர்ந்து அவனும் போயிருக்கலாம். அவன் சொன்னதின் நிமித்தமாய் கல்லறிந்து கொல்லப்பட்டான். ஆனால் அவன் கடைசி நேரத்திலே வானம் திறந்திருந்தது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் ஓடுவது அர்த்தமற்றதாக இல்லாதபடி அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். பலர் உலக தேவைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவே வாழ்கிறதை பார்க்கின்றோம். உலகத்தில் பதவி வேணும், அந்தஸ்து வேணும், அதிகாரம் வேண்டும், பணம் வேண்டும், அதானே ஓடுறாங்களா இல்லையா? அழைப்பு அதுதான் அவருடைய அழைப்பு. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இப்படிப்பட்ட மக்கள் யாரெல்லாம் அவர்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு கூட நிற்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஆண்டவர் நிற்பார் என்று சொன்னால் யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கின்றவராக இருக்கிறார். என்றால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை கிருபியாய் புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்றார். ஆண்டு என்ன 2025 எழுத முடியுமா? 25 எழுதுனீங்கன்னாக்கா இன்வேலிடு.
26 தான் இன்னிலிருந்து போட்டாகணும். நம்முடைய வாழ்க்கையும் எந்த நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறிக்கோளோடு கூட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய அழைப்பு இல்லாமல் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையாய் அவருடைய திருச்சன்னிதானத்திலே அவருடைய தூய இம்மானுவேலிலே நாம் அமரவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த மறுமையான வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த இலக்கை நோக்கி, இந்த மறுமையான வாழ்க்கையை நோக்கி நான் ஓடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்கள் நானும் இந்த நாட்களில் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லி செய்யாது இருக்க மாட்டார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரோடு கூட நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நமக்கு பக்க துணையாய் பாதுகாவலாய் வலதுபுறத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். மேலும் அழைப்பு இல்லாமல் தொடர்ந்து ஓட முடியாது. விசுவாசிகளுக்கு இந்த அழைப்பு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில் மாத்திரம் இல்லை, போதுமா? இன்னைக்கு காலையில் வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வைக்கின்ற இலக்கை நோக்கி எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் கூட நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் நாம் ஓடி அந்த அழைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது பரம அழைப்பு. இந்த உலக பிரகாரமான மக்களுடைய அழைப்பு அல்ல. என்னை அழைத்தவர் பரம தகப்பன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே ஒப்படைப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, இலக்கை நோக்கி அதிலே பார்க்கின்ற பொழுது 14 பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பந்தய பொருள் என்ன? நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு மகிமையான இலக்கு, மகிமையான வாழ்க்கை. இந்த மறுமையான வாழ்க்கை தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எது நம்ம கொண்டு போகிறதில்ல. கொண்டு போவோமா? ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. வருமா? பட்டம் வருமா? பணம் வருமா? இல்லை நம்மோடு கூட பிறந்தவர்கள், நம்ம குடும்பத்தார் வருவார்களா? ஒன்றும் அல்ல. போகின்ற பொழுது ஒன்றும் இல்லை. நாம் இந்த இலக்கு மறுமையின் மகிமையே நித்திய பேரின்பமாக இருக்க வேண்டும். நித்திய இன்பமாக முற்றிலும் நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். என்னால் அது ஈடு இணையற்ற மாட்சிமை. இந்த மாட்சிமையான வாழ்க்கை தான் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, 2024 எனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த மகிமையான வாழ்க்கையை நீர் கர்த்தாவே எனக்கு காண்பிக்கின்றீரப்பா. அந்த இலக்கை நோக்கி ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நான் தொடர்ந்து ஓட எனக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தின் தாரும் என்று சொல்லி அவருடைய திருச்சமத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். அன்றைக்கு பவுலுக்கு என்ன கொடுத்தாரு? பவுலுக்கு என்ன முள்ளு குத்தப்பட்டதில்லை? பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளு குத்தப்பட்டதில்லை. 3 முறை ஜெபித்தார்ல, முள்ள எடுத்துட்டாரா? உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிற தேவ ஜனமே, நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கின்றதே, நான் என்ன பண்ணுவேன்? முடியுமா? முடியும். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் யாராக இருந்தாலும் உங்களால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்திற்காக புதிய ஆண்டை கொடுத்தீரோ அதை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. நம்முடைய விசுவாசம் அப்படியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் என்பது ஒரு கண்ணி. யாரை பிடிக்கலாமோ? மீன் பிடிக்கிற வலையை பார்த்துருக்கீங்களா? மீன் பிடிக்கிற வலையை பார்த்துருக்கீங்களா? அப்படி தூக்கி போடுவாங்க. பாவம், தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் வலை விழுந்து தெரியாமல் போய் மாட்டி என்னாகும்? பூரா மேலே போட்டு என்னாகும்? துள்ளும், கதறும். பார்த்துருக்கீங்களா? துள்ளும். அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீந்திக்கிட்டு இருக்கோம், இங்கே வெளியே போட்டுன்னு துள்ளும். இன்னைக்கு அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. சத்துரு வைக்கிற கண்ணியிலே நீங்கள் நானும் விழுந்து விடுகின்றோம். விழுந்து விட்டு என்ன செய்வதென்று துள்ளி கொண்டிருக்கின்றோம். பொழுது நிச்சயமாக அந்த மீனுக்கு என்ன போகும்? ஜீவன் போகும். இந்த மீண்டுமாக நீந்த முடியாது. என்றைக்கு தண்ணியிலிருந்து அது தரைக்கு வந்து விட்டதோ மீண்டுமாக அது உயிர் போய்விடும் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஜீவனோடு கூட உயிருள்ள மீன்
உருளை மீன் தண்ணியை எதிர்த்து போகும், தண்ணி ஓடும். எத்தனை பேர் பார்த்தீங்க இதில் பானைப்புரி போடுவாங்க, பானைப்புரி தண்ணி ஓடிக்கிட்ட வாய்க்கால் ஓடும், எதிர்த்து வரதில் வந்து அப்படியே வந்து மீன் வந்து ஒரு சட்டியில் விழுகும். அப்படியே அதெல்லாம் அந்த காலங்கள்லாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் செத்த மீன் ஆகும், தண்ணியோடு போகும். இன்றைக்கு செத்த பிணங்களாய் ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை அறியாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவனைத்தான் அவர்களும் ஆராதிக்கின்றார்கள். நீங்கள் நானும் இருக்கின்ற இடங்களில் தான் அவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன என்ன அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை. அவர்கள் செய்வதெல்லாம் எதை சொல்லுவாங்களே, கைப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை. இலக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து நாம் ஜெபித்து ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு என்னாச்சு? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை காரியங்களை நம்ம மனசீகமா நாம் எடுத்து நாம் தோல்வியுற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அமர்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதிலே பார்க்கின்ற போது அந்த 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கின்றது, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய வயிறு தேவன், அவருடைய வயிறு இலச்சியே அவர்கள் மகிமை, முடிவு அழிவு. அவர்கள் என்ன வயிற்றுக்கு பார்க்குறோம்ல, சோறு போட்டாச்சுன்னா ஒரு பிரியாணி பொட்டணத்துக்காக ஓட்டை விற்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க கூடாதோ, நம்மை யார் ஆட்சி பண்ணக்கூடாதோ அவர்கள் கத்தியிலே ஆட்சி போகின்றது. எதற்கு கொடுக்குற அந்த ஒரு பிரியாணி பொட்டணம், ஒரு 500 ரூபா காசு. இப்படி ஆண்டவர் நம்ம இவ்வளவு காலம் ஆண்டவர் எந்த தகுதியமற்ற நம்மை அவர் கிருபியாய் அவரை கரம் பிடித்து வளர்த்துட்டார். நம்ம கரையேந்தி காசு வாங்குகிறோம். ஓட்டுக்காக காசு கொடுத்து அதை வாங்கி நீங்கள் நான் செய்வோம் என்றால் அதை விட பாவம் வேற பாவம் இல்லை. பிரியாணி போட்டு சொன்னேன், எங்கள் தாயார் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்ம எதை சாப்பிட்டாலும் தொண்டைக்கு கீழே போனால் நரகல். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தை, தொண்டைக்கு கீழே போச்சா அது நரகல். ஒருவேளை நீங்கள் நானும் வரக்கூடிய தேர்தலிலே ஓட்டுக்காக நாங்கள் சாப்பாடை வாங்கும் என்றால் நீங்கள் நானும் பிரியாணி சாப்பிடவில்லை, நரகலை சாப்பிடுறவர்களாக இருக்கின்றோம். எச்சரிப்போடு கூட நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இதுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எப்படியும் வாழலாம், எப்படி வாழ முடியாது, இப்படி தான் வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் நாம் எப்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. 1 யோவான் 2:15 பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலக்கை அடையணும்னா இந்த உலகத்தில் எந்த இதையும் நீங்கள் கொண்டு போறதில்லை. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளின் மேலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள். எந்த பதவியின் மேலும் எந்த இதில் மேலும் ஆண்டவர் அழைப்பார் என்று சொன்னால் ஏற்ற வேளையிலே அழைப்பார். அதற்கு நான் சாட்சி. எந்த இதுவும் இல்லை, அழைப்பார். யாரை கொண்டும் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதற்காக பின்னால் ஓடுற வேலை வேண்டாம். இந்த மினிஸ்டரை போய் பார்த்தா இது நடக்குமா? நடக்காது. மினிஸ்டரை நமக்காக செயல்பட வைக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் போவதற்குமாக கோண நாளவிகளை நேராக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் போய் அங்கே யாரை பார்க்கின்றோமோ அங்கு போய் அவர் இருப்பார். உங்களுக்காக அவர் பேசுவார். யாரும் சிபாரிசு தேவையில்லை. பரலோகத்துக்கு போகும்போது யாரும் வர முடியாது. அது முன்னால புரிஞ்சுக்கோங்க. இவர் சொன்னார், அவர் சொன்னார், எவர் சொன்னாலும் ஆண்டவரை விட அங்கே வந்து ஒருத்தர் பண்ண முடியாது. இன்னைக்கு வேணா வக்கீல் நமக்கு இருக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்றது தான். உண்மையே பேசுறது சொல்லுங்களேன் டாஸ்மார்க்கு, பொய்யே பேசுறது கோர்ட்டு. இதான் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மக்கள் மதியினர்களாய் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவை நீங்கள் நானும் உலகத்தின் எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் அது முடிவு அழிவு என்று சொல்லி வேதவசனம் மிக எச்சரிப்போடு கூட சொல்கின்றது. ஒருவேளை நீங்கள் நானும் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு கூட நாம் கடந்து செல்ல நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள். தேவன் என்னத்துக்காக என்னை அழைச்சிருக்கிறார்,
எதற்காக தூய இம்மானுவேல் ஆலயத்திலே என்னை வைத்திருக்கின்றார், அதை நீங்கள் சிந்தியுங்கள். மார்க்கு 8:33 பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது. அப்பொழுது சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானே. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது எத்தனை தடங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நீங்கள் நானும் விசுவாசத்தோடு சொல்வோம் என்றால் இன்னைக்கு நமக்கு எதிராக ஏறுகின்ற எந்த சத்துருவானாலும் பின்னாக போகும். என்னால் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நீங்கள் நானும் ஆண்டவரை ஏற்று, அது மட்டுமல்ல அவர் சொல்லி கடிந்து கொண்டார், பேதுருவை கடிந்து கொண்டார். அன்பான சீசன், அன்பான சீசன். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இது ஒரு கடும் எச்சரிப்பாய் இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே அசட்டையோடு வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உலகத்தை நேசித்து விசுவாசத்தை வெட்டி விலகி போகிற மக்கள் கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகமும் உலகத்தின் ஆசை இச்சைகளும் இன்னைக்கு மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாய் இன்றைக்கு அவர்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கின்றார்கள். என்றால் நீங்கள் நானும் விசுவாசத்தின் கூட்டம். தென்னிந்திய திருச்சபை என்பது இன்னைக்கு வந்ததில்லை, நேற்று வந்ததில்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? விசுவாச கூட்டம். ரட்சிக்கப்பட்டீர்களா கேட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேயா கேட்குறாங்களே, ஒரு கூட்டம் வந்துருச்சுல, ரட்சிக்கப்பட்டீங்களா, விசுவாசியா? உடனே நம்ம தலையை சொல்கிறோம். ஏன் ஏன் நமக்குள்ளாக அந்த விசுவாசம், என்னால் நம்முடைய முன்னோர்கள் நம்மை அப்படியாக வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி இதுதான் வாழ்க்கை, இவர்கள்தான் ஊழியர்கள், இவர்கள்தான் என்று சொல்லி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தென்னிந்திய திருச்சபை என்பது அடிக்கடி சொல்கிறது ஒரு ஐக்கிய திருச்சபை. ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த திருச்சபையிலே நீங்கள் நானும் அங்கமாக இருப்பதில்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. நம்முடைய இலக்கு என்ன? ஐக்கியத்தோடு கூட ஒரு மன ஆவியோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்மோடு இருக்கின்ற உடன் விசுவாசிகளும் பெற வேண்டும். யாரும் இந்த இலக்கை விட்டு எங்கும் போய்விடக்கூடாது. அங்கு போகின்ற பொழுது ஒருவேளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாரையும் அங்கே பார்க்கணும். அதான் ஒரு மெய்ப்பெண் என்ன, ஒரு ஆடு, எந்த ஒரு நல்ல ஊமை 100 ஆடு இருந்துச்சு. எத்தனை ஆடு காணா போச்சு? ஒரு ஆடு. என்ன பண்ணார்? 99 ஆட்டை வனாந்திரத்தில் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி சென்றார் என்று பார்க்கின்றோம். இதுதான் மெய்ப்பெண்ணுடைய வேலை. இன்றைக்கி காலையில் ஐயாவும் எங்களையும் இன்றைக்கி மரியாதை நிமித்தமாக மரியாதை கொடுத்தாங்களே, அப்பொழுது ஐயா சொன்ன வார்த்தை, நான் இங்கே வந்தோடனே ஹவுஸ் விசிட் பண்ணேன். அப்புறம் மக்களுடைய காரியங்களை பார்த்து நான் போவதில்லை. ஆனால் இந்த வாரம் கேரளா ரவுண்டு போகின்ற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஹவுஸ் விசிட் வர மாட்டேறீங்க? ஆத்மா எப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது. ஊழியக்காரன் வீட்டுக்கு வரமாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இனி நான் வரக்கூடிய நாட்களிலே எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் இனிமேல் நான் ஹவுஸ் விசிட் போவேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரே. காலையில் அதிகாலை வேளையில் இந்த புது ஆண்டிலே அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரே. ஏன்? எந்த ஆத்மாவும் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. ஒரு பாவியின் மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரு பாவி 99 விட்டு ஒரு ஆட்டை பிடித்து அது மேய்ப்பன் தன்னுடைய தோளிலே சுமந்தான் என்று சொன்னால், இன்றைக்கு மேய்ப்பர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய திருச்சபையின் போதகர்கள் இன்றைக்கு ஒரு ஆடும் அழிந்து போகக்கூடாது, எல்லா ஆடும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி தான் இன்றைக்கு இரவு பகலாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்றால் நீங்கள் நானும் ஏற்றவளை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். 1 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது அங்கே 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 9 முதல் 12 வசனங்களை பார்ப்போம். அதை நீங்கள் போய் வீட்டில் பார்த்து பாருங்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. எதவளையை விட்டு? பணாசை மற்றும் இச்சைகளை விட்டு ஓடு. போய் வீட்டில் போய் உட்காந்து பாருங்கள். 9 முதல் 12 வசனம். எதெல்லாம் நம்ம விடணும்? புதிய ஆண்டை இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் விட வேண்டும்? பண ஆசையை விட வேண்டும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கின்றது. அதான் ரூட் காஸ்ட். அது ஆழமரமாக இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே வந்து விட்டது. பணத்தை பார்த்தோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. அந்த பணத்தை விடுவதற்கு மனதில்லை. அந்த பணத்தை குறியாக வைத்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள்
இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி பணம் என்பது ஆண்டவர் நமக்கு எப்பொழுது தேவையோ அதை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இச்சைகளையும் விட்டு நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் நாடும்படி அடையும்படி நாடு என்று சொல்லி எங்கள் வேதவசனம் சொல்கின்றது. பண்டவசனம் அடையும்படி நாடு. எனவே இலக்கை நோக்கி ஓடுகின்ற இந்த நாம் இலக்கை நமக்கு வைத்திருக்கின்ற கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அதான் காலையில் ஐயா 2 பேர் அதுக்கு குறிப்பிட்டார். இந்த இலக்கை அடைந்தவர்கள் அடையாமல் போன காலையில் வந்தவங்களுக்கு தெரியும். சிம்சனுடைய வாழ்க்கையில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான், வல்லமையாய் யுத்தம் பண்ணினான், சிங்கத்தை பீரிட்டுவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? அவனுடைய இலக்கை அடைய முடியவில்லை. கண் குருடாயி, கேலி பொருளாயி, மற்றவர்கள் பார்த்து சிரிக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. சிரிப்பு. அவர்களுக்கு செய்கின்ற காரியம் சிம்சனை போல இருக்கின்றது. அதன் மூலமாய் இன்றைக்கு நம்மை பார்க்கின்ற மக்கள் சிரிக்கின்றார்கள். வெறும் கிறிஸ்தவர்களா சொல்றாங்களா இல்லையா? நாம் செய்த காரியத்தை பார்த்துவிட்டு இவர்கள் கிறிஸ்தவர்களா? இன்றைக்கு நமக்கு போராட்டம் என்ன இருக்கின்றது? நமக்கு வெளியிலிருந்து மட்டுமல்ல, நமக்குள்ளாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச கூட்டத்திலே இன்றைக்கு இவர்களும் கிறிஸ்துவர்களா என்று சொல்லி புறமாஸ்தர்கள் நம்மை குறித்து சாட்சி பகிர்கின்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்? அது மட்டுமல்ல, ஐயா சொல்லுகின்ற பொழுது சகேயுவையும் சொன்னார். சகேயு பாவியான மனுஷன். கரெக்டா? பாவியான மனுஷன். ஆனால் இயேசு வாராருன்னே அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண்பதற்காக அவன் ஓடுறான். அவன் என்னாக குள்ள கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. அவனுடைய இலக்கு என்ன? அவரை பார்க்கணும். ஆனால் அவன் என்ன பண்ண? கட்டத்தை மரத்தில் ஏறி போய் நிற்கிறான், பார்க்குறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வந்தோடனே சகேயுவே கீழே இறங்கி வா. இன்றைக்கு தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான், உன்னுடைய மனமேட்டிமையை கண்ட கர்த்தர் தான், உன்னுடைய சுயநலத்தை கண்ட கர்த்தர் தான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இறங்கி வா, இறங்கி வா. சத்தம் கேட்கின்றதா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட சகேயு என்ன செய்தான்? ஓடோடி வந்தான், பாத்திலே வந்தான், எல்லாவற்றையும் அறிக்கை செய்தான். எல்லாவற்றையும் நான் கொடுத்து வருகிறேன், இரட்டத்தனையாய் கொடுத்து வருகிறேன், நாளத்தனையாய் கொடுத்து. யாரிடத்திலும் அநியாயமாய் இன்னைக்கு அநியாயம் எங்கும் பெருகி இருக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன பேசுகின்றோம்? யாரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? ஒரு சட்டம் என்ன சொல்கிறது? எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிச்சு பெறலாம், நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு விசுவாச கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு ஜன கூட்டம் என்ன சொல்கின்றது? இன்றைக்கு நம்மை எப்படியாவது குற்றப்படுத்தி நம்மை இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சாச்சு. பேராயர் அழைப்பு கொடுத்து விட்டார். தென்னிந்திய திருச்சபை மதுரை முகமாய் மாவட்டத்தில் மறை மாவட்டத்தில் அனைவரும் ஓடுங்க, உடைய இலக்கை நோக்கி ஓடுங்க. இதை இலக்கை நோக்கி ஓடுகின்ற ஆண்டு. பேராயம் அழைப்பு கொடுத்து விட்டது. பேராயத்தின் அழைப்பை நாம் ஏற்றுவிட்டோம். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலிருந்து பின்வாங்காதபடி ஓடுவோம். ஓடினால் நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றோமே. உலகத்தில் இருக்கிறவரும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் இன்னைக்கு பவுலடியார் சொல்கின்ற வார்த்தை, அதே வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக இன்றைக்கு நீங்கள் சொல்லி பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரணும். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த ஆண்டு முழுவதும் ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம் என்ன? ஜீவன் இருக்க மட்டும் தானே ஓட முடியும், அப்படிதானே? ஜீவனை எடுக்கிறதுக்கு சத்துருக்கு அதிகாரம் உண்டா? ஆண்டவர் கொடுக்கலனா முடியவே முடியாது. முடியுமா? முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் முடிச்சிச்சா? அவன்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டான் சத்துரு. அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். இலக்கை நோக்கி வாருங்கள்,
அன்பு திருச்சபை மக்களே, ஆண்டவர் அழைக்கின்றார், இருகரம் கூட்டி அழைக்கின்றார். உங்களுக்கென்று இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. நீங்கள் இலக்கை எப்பொழுது நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ அது நீங்கள் ஓட முடியாது. நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் பாரு, அந்த இலக்கை தான் ஃப்ரிக்ஷன் ஆகும், செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் ஓடுவோம், இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்ன பவுல் இன்றைக்கு நம்மையும் ஆவியானவர் கொடுக்கிறார், தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இலக்கை அடையும் ஆண்டிலே நாம் கடைசியாக ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருப்பான்னு சொன்னால் வந்து நன்றி செலுத்திக்கணும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு வைத்த ஓட்டத்தை நான் ஓடி முடித்து விட்டேனப்பா, இலக்கை கத்தாவே நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த மகிமையான வாழ்க்கையை கத்தாவே அந்த கிரீடத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்லி நாம் 31ஆம் தேதி கடைசி அந்த இரவு நடுநிசி ஆராதனையிலே ஆண்டவருடைய திருச்சமத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அதுதான் அங்கே போட்டாச்சு. வந்து உட்காந்தோடனே ஆல்டரில் இலக்கை அடையும் ஆண்டு, இலக்கை அடையும் ஆண்டு. இது ஒவ்வொரு திருச்சபை மக்கள் மீதும் விழுந்த கடமை. இலக்கு உண்டு, இலக்கை வைப்போம். ஐயா வச்சாச்சு ஹவுஸ் விசிட்டு, நம்ம என்ன வச்சிருக்க போகிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாம் இலக்க வைக்கப்பட்டுட்டோம்? எத்தனை பேரை நாம் மறுமைக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இலக்கு வைக்க இருக்கின்றோம்? இலக்கு இல்லாதபடி நாம் ஓடணும் என்றால் வீணான ஓட்டம், வீணான ஓட்டம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையாய் நாம் இலக்கு வைக்க வேண்டும். இலக்கு வைத்து ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர் நிச்சயமாக ஆவியானவரை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பார். அந்த பலத்தோடு ஓடுவோம். நிச்சயமாக வெற்றி நமது, வெற்றி நமது என்று சொல்லி ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் நானும் தேற்றப்படவும், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லி அன்றைக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். இருந்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கும் நம்முடைய பின் சந்ததிக்கும் நமக்கு வேண்டிய சகல விதமான சரீர சுக பலன் ஜீவனை கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் விட்டு சென்ற இந்த திருச்சபையை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற திருச்சபையாய் நம்மோடு கூட இருக்கின்ற மூப்பர்களுக்கு நம்ம எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய கண்ணம் பேராயர் மூலமாய் இலக்கை அடையும் ஆண்டு சொல்லி கர்த்தாவே இந்த ஆண்டை கர்த்தாவே முத்திரைத்து இந்த மாதத்திலும் கர்த்தாவே எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தாவே இதோ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவே அழைப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருந்து எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் ஓடி கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். மீதான நேரங்களையும் காலங்களையும் உம்முடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் அடிக்கின்றோம். மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.